ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 35. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். க்ஷாம் க்ஷீம் க்ஷும் க்ஷூம். தேவியின் ரூபம் சர்வ கலா பராசக்தி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை. தங்க தகட்டில் யந்திரம் செய்து கொள்ள வேண்டும். மஞ்சளிலோ சந்தனத்திலோ குழைத்தும் ஒரு பலகையிலோ தாம்பாலத்திலோ யந்திரம் வரைந்து வைத்து கொள்ளலாம். தினந்தோறும் 1000 முறை 45 நாட்கள் ஜபித்து வர வேண்டும். ஜபம் வடகிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும். யந்திரத்தின் இடப்பகுதியில் கழுவப்பட்ட எள்ளினால் ருத்ர திரிசதி அர்ச்சனை செய்ய வேண்டும். யந்திரத்தின் வலப்பகுதியில் குங்குமத்தினால் லலிதா திரிசதி அர்ச்சனை செய்ய வேண்டும். இது தினந்தோறும் ஜபம் செய்து முடித்த பின் செய்ய வேண்டும். நிவேதனம் அன்னம், நெய் கலந்தது, பால் பாயசம், நாட்டுச் சர்க்கரை கலந்த எள் பொடி அல்லது எள்ளுருண்டை, வாழைப்பழம் தாம்பூலம் நிவேதனம். பயன்கள் ஆஸ்துமா, காச நோய், க்ஷய நோய் போன்ற சுவாசப்பை பற்றிய நோய்கள் தீரும் மற்றும் சிவனும் தேவியும் கனவில் தோன்றுவார்கள். ஸ்லோகம். மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி த்வமாபஸ்த்வம் பூமிஸ்த்வயி பரிணதாயாம் நஹி பரம். த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன விப்ருஷே. அர்த்தம். த்வம் மனஹா, நீயே மனம். த்வம் வ்யோம, நீயே ஆகாசம். த்வம் மருத், அசி, நீ காற்றாய் உள்ளாய். மருத் சாரதிகி அசி, காற்றை தேரோட்டியாக கொண்ட நெருப்பாக உள்ளாய். த்வம் ஆபஹா, நீ நீர். த்வம் பூமிஹி, நீயே பூமி. த்வயி பரிணதாயாம், நீ எல்லாமாக பரிணாமம் அடைந்து விட்டதால் பரம் நகி, உன்னை காட்டிலும் வேறுபட்டது ஒன்று இந்த ஜகத்தில் இல்லை. த்வமேவ, நீயே விஸ்வவபுஷா பரிணமயிதும், உலக வடிவில் மாற சிவயுவதி ஹரமகிஷி ஹரயுவதி பாவேன, சிவனது இளம் மனைவியாக பட்டத்து ராணியாக என்ற ஆழ்ந்த எண்ணத்துடன் ஸ்வாத்மானம் பிப்ருஷே விம்ருஷே, தன்னை காட்டிக்கொள்கிறாய். கருத்துரை. தாயே ஜெகதம்பா, நீயே மனம், நீயே ஆகாசம், நீயே வாயு தத்துவம், நீயே அக்னி தத்துவம், நீயே ஜல தத்துவம், நீயே பூமி தத்துவம். நீ உலகமாக மாறியபோது உன்னை காட்டிலும் வேறொரு பொருள் இல்லை. நீயே உன்னை ஆனந்த பைரவனின் உருவமாகிய உலகமாக மாற்றிக் கொள்வதற்காக சிவபெருமானின் பத்தினி என்னும் நிலையை தரிக்கின்றாய்.